தமிழ்நாடு வெல்லும். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் தற்பொழுது பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வடசென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அவருடன் ஆம் ஆத்மியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இணைந்து இந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது சென்னை புளியந்தோப்பு பகுதியில் ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவாலோடு இணைந்து முதலமைச்சர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். கள நிலவரங்களை பதிவிடலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில், குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை என்பது நாளை மாலை 5 மணியோடு நிறைவு பெற இருக்கிறது. இதில்தான் கடந்த 1 மாத காலமாகவே தொடர்ந்து முதலமைச்சர் பல்வேறு இடங்களுக்கு, மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் என்பது மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய பிரச்சாரம் என்பது சென்னையில் முடிவு பெற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் நேற்று இரவிலிருந்து சென்னையில் தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தான் சென்னை புளியந்தோப்பு தொகுதி பகுதிக்குட்பட்ட இருக்கக்கூடிய இடங்களில், குறிப்பாக எழும்பூர் தொகுதி வேட்பாளர்களை சந்திக்குவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் என்பது மேற்கொண்டு வருகிறார். அவருடன் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்தியா கூட்டணியின் தலைவர் ஏற்கனவே பல்வேறு தலைவர்கள் தமிழகத்திற்கு வந்து சென்றிருக்கக்கூடிய நிலையில், தொடர்ந்து தமிழகத்தில் திமுக ஆட்சி பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக தேஜஸ்வினி யாதவும் கோவையில் பிரச்சாரம் நடைபெறும் பொழுது அதில் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்து கொள்ள இருக்கிறார். நாளை பினராயி விஜயனும் முதலமைச்சருடன் சேர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்வதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது புளியந்தோப்பு பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் கூட்டாக இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் இன்று வில்லிவாக்கம், அதே போல கொளத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய இன்றும் நாளையும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது. சென்னை இறுதியாக பிரச்சாரம் முடிப்பதற்கான திட்டம் போட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை மாலை 5 மணியோடு இந்த பிரச்சாரம் என்பது முடிவு பெற இருக்கிறது. முதலமைச்சர் தனது தொகுதியில், கொளத்தூர் தொகுதியில் நாளை மாலை பிரச்சாரத்தை முடிவு செய்ய இருக்கிறார். பினராயி விஜயன் அந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக முதலமைச்சருடன் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, தகவலுக்கு நன்றி. உதய சூரியன் பாட்டம் போட்ட கொட்டிய புத்திச்சதால் மரமாட்டம் வெளிச்சம் கிடைச்சதா. Normally the chief ministers have very high ego. No one goes to the other state to see the good work. Kiru Stalin has no ego. He works for the people. He came to Delhi. He saw our hospitals. He saw the schools that we had constructed.
He saw the clinic and then he invited me to Tamil Nadu. I came to Tamil Nadu. I saw the good work that was being done in Tamil Nadu. I am told that here almost 1.3 crore women every month, head of the families, are getting 1,000 rupees per month. Are you getting or not? No other state in the country is getting it. Here you have CM's breakfast scheme in the schools where the children get breakfast. No other state in the country gets it. When the girls pass out from the school, they get 1,000 rupees per month for higher education. No other state in the country gets it. You get doorstep delivery of medicines and medical services. No other state in the country gets it. That is the reason I have come to campaign for him. If you, the other NDA is not, NDA stands for New Delhi Alliance. NDA is not BJP and ADMK, NDA is only BJP. BJP has captured ADMK. ADMK is completely in the grip of BJP. See what has been done in Bihar. The Chief Minister of Bihar, Nitish Kumar, he was Chief Minister till yesterday. Today he has been reduced to merely a Rajya Sabha member. Why? This will be done with ADMK also. ADMK will be broken into 3 parts and BJP will take over. BJP wants to capture Tamil Nadu. The people of Tamil Nadu hate BJP. You hate BJP or not? People don't want BJP. Tamil Nadu does not want BJP. ADMK has done the biggest crime to Tamil Nadu by bringing BJP to Tamil Nadu. So beware before you vote for them. Another thing, 1 year back in Delhi, the people made a mistake. They voted for BJP in Delhi. Now all the good work that we had done in Delhi, BJP has stopped all the good work. The schools that we had started in Delhi, they have stopped the schools. The clinics that we started in Delhi, they stopped the clinics. The free medicines and treatment we started in Delhi in hospitals, they stopped all that. We had made electricity free in Delhi. Now the people are getting thousands and thousands of rupees of electricity bill. We had made water free. So beware if you vote for BJP or you vote for ADMK or you vote for NDA. All the good work that he has started, everything will stop and you will repent it. So I will request you that you should vote for Stalin Saab, you should vote for DMK if it's being done in Tamil Nadu. He has done a lot of developmental work in Tamil Nadu. This development should continue. And he is one voice, a strong voice against Narendra Modi in the central government. He is fighting not only for Tamil Nadu, he is fighting for India, he is fighting for the country. He is a very strong voice. Recently they tried to do a delimitation bill which would have completely destroyed our democracy, and he stood against Narendra Modi and he fought for the people of India, for the people of Tamil Nadu. I would request you to vote for Shri K.S. Ramachandranji, who is in K. Ravichandran, and the symbol is rising sun. Will you vote for him? Vanakkam.
போராடும் தமிழ்நாடு வெல்லும். கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் பூட்ட கொட்டிய புட்டிச்சதா மாற மாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர